ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம வீட்டில் வரலட்சுமி நோன்பு எனக்கு தெரிஞ்ச முறையில் சிம்பிளாக நல்லபடியாக நடத்தி முடிச்சாச்சு. இந்த நோன்புக்கு 1 வீக்கில் இருந்து நான் என்னென்ன ப்ரிப்பரேஷன்லாம் பண்ணினேன்னு இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக சொல்லியிருப்பேன். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஃபர்ஸ்ட் ப்ரிப்பரேஷனே க்ளீனிங் தான். வரலட்சுமி நோன்பு வைக்கலான்னு யோசிக்கும் போதே முடிவு பண்ணிட்டேன் வீடு ஃபுல்லாக டீப் க்ளீன் பண்ணணும்னு. ஆனால் கண்டிப்பாக டீப் க்ளீன் சொல்லும்போது 1 டேயில் முடிக்க முடியாதுன்னு நல்லாவே தெரியும். ஸோ இந்த வேலையை ஒரு 4 டேஸ்க்கு ஸ்ப்ளிட் பண்ணிக்கிட்டேன். பூஜை ரூம்லேருந்தே க்ளீனிங்கை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ரீசெண்ட் டேஸில் சாமி அடிக்கடி கும்பிட்றதா செய்கிறேன். ஆனால் என்னால் ஒரு நாள் கூட பூஜை ரூமை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டு வைக்கவே முடியல. அதனால தான் நம்ம பூஜை ரூம்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம்னு தேவையில்லாத திங்ஸ்லாம் தூக்கி போட்டுட்டு அந்த இடத்துல ஃபுல்லாக தொடச்சி விட்டுட்டேன். இந்த வேலையெல்லாம் மண்டே ஆஃப்டர்நூன்லேருந்து தான் செய்ய ஆரம்பித்தேன். பாப்பா எப்பப்போ தூங்குறாளோ அப்பப்போ தான் இந்த வேலையெல்லாம் செய்வேன். பாப்பா தூங்காத நேரத்துலலாம் என்னால் எந்த வேலையுமே தொட முடியாது. ஸோ அவள் தூங்க வச்சுட்டு தான் மற்ற வேலையெல்லாம் ஆரம்பிப்பேன். இந்த வீடியோ டியூஸ்டே எடுத்த வீடியோ. அன்றைக்கி வாஷ் பண்ணுற துணி கொஞ்சம் நிறையா இருந்துச்சு. எல்லாமே வாஷ் பண்ணி காய போட்டுட்டு கிச்சன் கவுண்டர் டாப்லாம் க்ளீன் பண்ணி விட்டுட்டேன். நார்மல் டேஸில் க்ளீன் பண்ணும் போது சும்மா ஈர துணியை வச்சு தொடச்சி மட்டும் விடுவேன் கவுண்டர் டாப்பை. இன்றைக்கி கொஞ்சம் டீப் க்ளீன் பண்ணுறனால நல்லா ப்ரஷ் போட்டு சோப் போட்டு கழுவி டீப் க்ளீன் பண்ணியாச்சு. வேலை பார்த்துட்டு இருக்கும்போதே வீட்டுக்கிட்ட பூ விற்றுட்டு வந்துட்டு இருந்தாங்க. ஸோ பூ வாங்கலான்னு வெளியே போகும்போது முல்லைப்பூ மட்டும் தான் இருந்துச்சு, வேறு எந்த பூவும் இல்லை. சரி இன்றைக்கி வாங்கி கொஞ்சம் கட்டி வச்சிடலாம். அந்த டைமில் வாங்கினா பூ ரேட்டுமே ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ இது மட்டும் வாங்கி கட்டி வச்சிடலான்ட்டு வாங்கி கட்டி வச்சுட்டு, வேறு செவ்வந்தி ரோஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா வாங்கி மாலை மாதிரி கட்டலான்னு பார்த்தா முல்லைப்பூ மட்டும்தான் இருந்துச்சு. சரி ஈவினிங் போய் வேறு பூ வாங்கிக்கலான்னு இந்த பூ மட்டும் வாங்கி கட்டி வச்சாச்சு. ஃபஸ்ட்டு வரலட்சுமி அம்மனை கீழே வச்சு பூஜை பண்ணிடலான்னு தான் பிளான் பண்ணியிருந்தேன். சரி இந்த டேபிள் செட் ஆகுதான்னு ட்ரை பண்ணி பார்த்தேன். அந்த டேபிள் அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி செட் ஆகிருச்சு. சரி இதை வச்சு பூஜை பண்ணிடலான்ட்டு பூஜை ரூம் கதவு நிலவசல் கதவெல்லாம் ஃபஸ்ட்டு ஒரு ஈர துணி வச்சு நல்லா தொடச்சி விட்டுட்டு அடுத்து ஒரு ட்ரையான ஒரு கிளாத் வச்சு தொடச்சி விட்டுட்டேன். எப்படியோ ஒரு 4-5 வேலை பிளான் பண்ணியிருப்பேன். இன்றைக்கி இந்த வேலையெல்லாம் பண்ணி முடிக்கணும்னு பிளான் பண்ணியிருந்தால் அதில் ஒரு 2 வேலை தான் என்னால் பண்ணி முடிக்கவே முடிஞ்சுச்சு. இந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போதே ரொம்ப டயர்டாயிடுச்சு. சரி ஒரு டீ குடிக்கலான்னு டீ போட்டு குடிச்சிட்டு மற்ற வேலையை பார்க்கலான்னு டீ போட்டு குடிச்சிட்டு இருந்தேன். இது நெக்ஸ்ட் டே வெனஸ்டே எடுத்த வீடியோ. சாமி கும்பிட்றதுக்கு தேவையான பூ பழம் எல்லாமே வாங்கிட்டு வந்திருக்கோம். என்னென்ன வாங்கிட்டு வந்திருக்கேன்ட்டு ஒவ்வொன்றா வீடியோவில் காமிக்கிறேன். முதல்ல வந்தோடனே வாங்கிட்டு வந்த பூ மட்டும் எடுத்து உள்ளே வச்சாச்சு. ஏன்னா வெளியே வச்சோன்னா அப்படியே வாடிடும். இன்னும் 2 நாளைக்கு அப்படியே இருக்கணும்னால ஃபஸ்ட்டு வந்தோடனே அதை மட்டும் எடுத்து உள்ளே வச்சுட்டேன் அரேஞ்ச் பண்ணி. சாமிக்கு சின்னதாக ஒரு மாலை மாதிரி போடலான்ட்டு செவ்வந்தி சாமந்தி இந்த மாதிரி பூ, கொஞ்சம் அருகம்புல் பிள்ளையாருக்கு போடலான்ட்டு இதெல்லாம் வாங்கிட்டு வந்தேன். ஃபெஸ்டிவல் டே ஒட்டி போனால் பூ கிடைக்கிறது கஷ்டம், பூ ரேட்டு ஜாஸ்தியாக இருக்குன்னு தான் 2 நாளைக்கு முன்னாடியே போனது. ஆனால் அன்னைக்கே ரொம்ப ஜாஸ்தியாக தான் இருந்துச்சு பூ ரேட்லாம். பூ ரேட் மட்டும் இல்லை, ஃப்ரூட்ஸ் எல்லாமே ரேட் கூட தான் இருந்துச்சு. பூலாம் ஃப்ரிட்ஜில் அப்படியே வச்சா வேஸ்ட் ஆகிருன்ட்டு ஒரு பேப்பரில் மடக்கி வச்சு உள்ளே வச்சுட்டேன். சுவாமி பெரிய சைஸ்லலாம் செய்யலை, சின்ன சைஸாக தான் செய்ய போகிறேன். ஒரு செம்பிளில் தேங்காய் வச்சு அது சுவாமி மூஞ்சி வச்சு அந்த மாதிரி தான் பண்ண போகிறேன். அதனால் பெரிய அளவுக்கு ஜுவல்ஸும் வாங்கலை. ஒரு செட்டு, ஒரு ஜோக்கரும் ஒரு தோடு இருக்க மாதிரி ஒரு செட்டு மட்டும் வாங்கிட்டு தட்டில் வைக்கிறதுக்கு, தாம்பூல தட்டில் வைக்கிறதுக்கு வளையெல்லாம் வாங்கி வச்சுட்டேன். இதுதான் சாமி முகம் மட்டும் கொஞ்சம் பெருசாக வாங்கி வச்சுக்கிட்டேன். ஏன்னா நெக்ஸ்ட் இயரும் யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்தடுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பெருசாக வாங்கி வச்சுக்கிட்டேன். வாங்கினதெல்லாம் அப்படியே போட்டால் தேடிட்டு இருக்கணும் அப்படின்ட்டு தனித்தனி பாக்ஸில் போட்டு செட்டாக இந்த மாதிரி வச்சுட்டேன். அன்றைக்கி தேவைன்ற போது கைவாக்கில் எடுக்கிற மாதிரி எல்லாத்தையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டேன். வரவங்களுக்கு தாம்பூலம் கொடுக்குறதுக்கு இந்த மஞ்சள் கயிறு, மஞ்சள் குங்குமம்லாம் ஒரு இதில் பாக்ஸில் செட்டாக வச்சுட்டேன். இன்னொரு கவரில் பிளாஸ்டிக் மாலையெல்லாம் வாங்கியிருந்தேன், அதெல்லாம் இன்னொரு கவரில் வச்சு செட்டாக வச்சுட்டேன். இந்த கலசம்தான் சாமி வைக்கிறதுக்கு யூஸ் பண்ண போகிறேன். நான் தேர்ஸ்டே ஈவினிங்கே அம்மனை வீட்டுக்குள்ளே அழைச்சிட்டேன். அம்மனை வீட்டுக்குள்ளே அழைக்கிறதுக்கு முன்னாடி அம்மன் வைக்கிறதுக்காக அந்த டேபிளை ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். டேபிள் நல்லா தேய்ச்சி கழுவிட்டு அந்த டேபிள்லையும் சாமி வைக்கிற இடத்துலையும் கோலம்லாம் போட்டு விட்டுட்டு
சாமி செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஏன்னா ஈவினிங் நல்ல நேரத்துக்குள்ளே அம்மனை வீட்டுக்குள்ளே அழைக்கணும். அதனால் வேகமாக அந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கிடையில் வாசல் நிலவாசலெல்லாம் கழுவி கோலம்லாம் போட்டு விட்டுட்டேன். அம்மன் வாசலில் தான் செஞ்சு வீட்டுக்குள்ளே அழைப்போம். அதனால் அந்த இடத்துலையும் கோலம் போட்டு விட்டுட்டேன். இந்த வேலையெல்லாம் முடிக்கிற வரைக்கும் பாப்பா தூங்கிட்டு தான் இருந்தால். கரெக்டாக சாமி செய்கிறதுக்கு முன்னாடி கரெக்டாக எழுந்திரிச்சிட்டா. என்னை சாமி செய்யவே விடலை, ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே தான் இருந்தா. பேக்ரவுண்ட் எவ்வளோ சிம்பிளாக செய்ய முடியுமோ என்னால் வீட்டில் இருக்க பொருள் வச்சு தான் செஞ்சேன். வீட்டில் இருக்க சாரீ வச்சு தான் செஞ்சேன். ரொம்ப சிம்பிளாக தான் பண்ணியிருந்தேன். ஒரு லைட் மட்டும் போட்டிருந்தேன். இவ்வளோ தான் என் பேக்ரவுண்டே இருந்துச்சு. பேக்ரவுண்டில் செஞ்சு முடிச்சுட்டு தான் சாமியை செய்ய ஸ்டார்ட் பண்ணேன். இதோட இந்த வீடியோ முடிஞ்சு. கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிக்கும்னு நம்புகிறேன். வரலட்சுமி பூஜை அன்றைக்கி எடுத்த வீடியோஸ்லாம் ஷார்ட்ஸில் ஆட் பண்ணியிருக்கேன், போய் செக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.